ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம் அத்தியாயம் 6. அமுத மொழிகள். அண்ணா சாஹேப் தபோல்கருக்கு முழு அனுமதி கொடுத்தபோது பாபா சொன்னதாவது: சச்சரிதம் எழுதுவதற்கு என் முழு அனுமதியையும் அளிக்கின்றேன். என்னுடைய வார்த்தையை நம்பு. உன் கடமையை செய். எதற்கும் அஞ்சாதே. முழு மனதை செலுத்து. என்னுடைய லீலைகளை எழுதினால் உன் அகங்காரம் அழியும். அதை மிக்க கவனத்துடன் வாசித்தால் உலக பற்றுதல் குறையும், பக்தி வளரும். அதில் மூழ்கி எழுந்தால் அரிய முத்துக்கள் கிடைக்கும் என்றார். இதை கேட்டவுடன் அண்ணா சாஹேப்புக்கு உற்சாகம் ஏற்பட்டது, பயம் விட்டது. சச்சரிதத்தை எழுதி முடிக்க தைரியம் ஏற்பட்டது. பிறகு பாபா மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயை பார்த்து சொன்னார்: என்னுடைய நாமத்தை எவன் சொல்கிறானோ அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். அவன் பக்தியை வளர்க்கிறேன். என்னுடைய நாமாவளியை பாடினால் அவனுடன் ஐக்கியமாகின்றேன். இம்மாதிரியான பக்தர்கள் என்னுடைய கதைகளை கேட்க மாத்திரத்தில் சந்தோஷத்தில் திளைப்பார்கள். நான் சொல்வதை நம்பு. என் லீலைகளை பாடுகின்றவனுக்கு முழு திருப்தியையும் அளவிலா சந்தோஷத்தையும் அளிக்கிறேன். என்னுடைய தனித்தன்மை என்னவென்றால், எவன் என்னிடம் சரணடைகின்றானோ, நம்பிக்கையுடன் எவன் என்னை துதிக்கின்றானோ, எவன் என்னையே நினைத்து தியானம் செய்கின்றானோ அவனுக்கு முழு விடுதலை அளித்து சாந்தப்படுத்துகிறேன். சாவின் பிடியிலிருந்து காப்பாற்றுகின்றேன். என்னை சதா நினைத்து கொண்டிருப்பவனுக்கும் என் கதைகளை சிரவணம் செய்பவனுக்கும் உலகத்தின் அழியும் வஸ்துக்கள் மீது பற்றுதல் வராது. என் கதைகளை கேட்ட மாத்திரத்தில் வியாதிகள் பறந்துவிடும். அதனால் என் கதைகளை வணக்கத்துடன் கவனி. அதையே நினைத்து அசை போடு. இதுவே உனக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் அளிக்கும். கர்வம் தலை தூக்காது. சாந்தி கிடைக்கும். சாயி சாயி என்று உச்சரித்தாலே எல்லா பாவங்களும் நசிந்து போகும் என்று சொன்னார். பாபா அநேக பக்தர்களுக்கு வெவ்வேறு விதமான பணிகளை கொடுத்தார். சிலருக்கு கோவில் மடம் கட்டவும், சிலருக்கு நதிகள் படிகள் அமைக்கவும், சிலரை புகழ் பாடும்படியும், சிலரை யாத்திரைகள் செய்யவும் பலவிதமாக பணித்தார். அதே மாதிரியாக தபோல்கரையும் சச்சரிதத்தை எழுதும் வேலையை செய்யும்படி பணித்தார். தபோல்கர் நினைத்தார், எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய தெரியாது. நான் மிகவும் படித்தவனும் அல்ல. சரிதம் எழுதுகின்ற அளவுக்கு அறிவும் இல்லை. ஆகவே பாபாவின் சரித்திரத்தை எழுதும்படி எப்படி தைரியம் உண்டாயிற்று? யாரால் பாபாவின் உண்மையான வாழ்க்கையை அறிய முடியும்? சாய் பாபாவின் அருள் ஒன்றுதான் இதை முடிக்க உதவும். ஆகவே நான் எழுத ஆரம்பிக்கும் பேனாவை எடுத்தபோது என்னுடைய கர்வங்களை எல்லாம் பாபா அகற்றி அவரே இச்சரித்திரத்தை எழுதி முடிக்கின்றார். இச்சரித்திரத்தின் முழு பொறுப்பும் பெருமையும் பாபாவையே சாரும். இது என்னால் எழுதப்பட்டதாகவே தோன்றவில்லை. நான் பிராமணனாக பிறந்திருந்தும் ஞானமே இல்லாதவன், சரித்திரத்தை எழுத தகுதி இல்லாதவன். ஆனாலும் பாபாவின் ஆசீர்வாதம் ஊமையையும் பேச வைக்கும், நொண்டியையும் மலையை ஏறச் செய்யும். எந்த காரியங்களை முடித்து வைக்கும் சக்தி பாபாவிற்குத்தான் உண்டு. ஆகவே இச்சரித்திரத்தை பாபாவே எழுதி முடித்தார் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் என்று கூறுகின்றார். படகோட்டிகள் வழி தப்பாமல் இருப்பதற்கும் பாறைகள் மீது மோதாமல் இருப்பதற்கும் கலங்கரை விளக்கம் தன்னுடைய வெளிச்சத்தினால் உதவுகிறது. அதே மாதிரியாக பாபாவின் சரிதமும் சம்சாரம் என்கின்ற சமுத்திரத்தில் மூழ்காமல் காப்பாற்றுகிறது. நம் காதில் விழுந்தவுடன்
உடலின் உணர்வும் கர்வமும் மறைகிறது. நம் மனதில் நிறைந்தவுடன் நமது சந்தேகங்கள் தெளிந்து ஞானம் பிறக்கிறது, பாபங்கள் அழிகின்றன. ஆகவே கடவுளை அடைவதற்குரிய மிகச்சிறந்த சாதனம் பாபாவின் கதைகளை சிரவணம் செய்வதே. கலிகாலத்தில் சிறந்த சாதனை பாபாவின் புகழ் பாடுவதும் கதையை கேட்டலும். இது எல்லோராலும் மிக சுலபமாக செய்யக்கூடியது. இக்காரணங்களினால் பாபா இச்சரித்திரத்தை அமிர்தம் போன்ற கதைகளை எழுதுவதற்கு தபோல்கருக்கு உதவி செய்து அருள் புரிந்தார். பக்தர்கள் சுலபமாக கேட்டும் படித்தும் சிரவம் செய்து பயனடையலாம், உலகப்பற்றை விட்டொழியலாம். தபோல்கரை ஒரு கருவியாக உபயோகித்து பாபா அழகான சாயி சரித்திராமிர்தத்தை எழுதி எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாகச் செய்தார். பசுவிற்கு தன் கன்றின் மீது அபார பிரியம். மடியை கன்று வருடியவுடன் அமிர்தம் போன்று பால் பீரிட்டு வரும். அதே மாதிரியாக தாயும் தன் குழந்தைக்கு பசி வேளையில் பால் கொடுத்து மகிழ்கின்றாள். குழந்தைக்கு சீவி சிங்காரித்து நகைகள் அணிவித்து அழகை பார்த்து பூரித்து போகிறாள் தாய். ஆனால் குழந்தைக்கு இவைகள் எல்லாம் சாதாரணமாக தோன்றும். அதே மாதிரியாக பாபாவும் தன் பக்தர்களின் தேவைகளை தக்க சமயத்தில் பூர்த்தி செய்கின்றார். தபோல்கருக்கு பென்ஷன் போதாமல் குடும்பம் நடத்தவே சிரமப்பட்டார். ஒரு நாள் அண்ணா சிஞ்சனிக்கர் என்கின்ற பக்தர் பாபாவிடம், தபோல்கரை அன்புடன் கவனியுங்கள், அவருக்கு வரும் பென்ஷன் போதவில்லை, வேறு வேலை ஏதாவது கிடைக்கும்படி செய்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் என்று பிரார்த்தித்தார். அதற்கு பாபா, வேறு வேலை கிடைக்கும், ஆனால் இப்பொழுது எனக்கு வேலை செய்யட்டும், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, கெட்ட சகவாசத்தை ஒழித்து என் பக்கம் கவனம் இருக்கட்டும், செலுத்தட்டும், எல்லோரிடமும் பிரியமும் மரியாதையும் செலுத்தட்டும், என்னை முழு மனதுடன் வணங்கட்டும், இதை செய்தால் அவனுக்கு சந்தோஷம் கிட்டும் என்று பதிலளித்தார். அதே மாதிரியாக பாபாவின் வார்த்தைப்படி தபோல்கருக்கு தற்காலிகமாக அரசாங்க உத்தியோகம் கிடைத்து கொஞ்ச நாள் பார்த்திருந்து பிறகு அதை விட்டு பூரணமாக பாபாவிடம் தஞ்சமடைந்தார். ரோஹிலாவின் கதை. பாபாவின் அளவிலா அன்பை எடுத்துக்காட்டும் ரோஹிலா என்பவன் மிகவும் உயரமுள்ளவனாகவும் பலசாலியாகவும் பாபாவின் மசூதியில் தங்கியிருந்தான். இரவும் பகலும் அல்லாவின் தோத்திரங்களை உறக்கச் சொல்லுவான். பகலெல்லாம் நிலத்தில் வேலை செய்து களைப்படைந்த கிராம மக்கள் இரவில் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரோஹிலாவின் சத்தம் கெடுத்து வந்தது. ஆகவே கிராமத்தார்கள் பாபாவிடம் சென்று ரோஹிலாவை கண்டிக்கும்படி சொன்னார்கள். பாபா கிராமத்தார்களை பார்த்து, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள், ரோஹிலாவிற்கு கெட்ட மனைவி இருக்கின்றாள், ரோஹிலாவின் சத்தத்திற்கு பயந்து மசூதிக்குள் வராமல் இருக்கின்றாள், அதனால் எனக்கும் நிம்மதி, ரோஹிலாவிற்கும் தொந்தரவு இல்லை, நான் ரோஹிலாவை கண்டிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் நிஜமாகவே ரோஹிலாவிற்கு மனைவியே கிடையாது. மனைவி என்பதற்கு பாபாவின் அர்த்தம் துர்புத்தி. பாபாவிற்கு கடவுள் நாமத்தை கேட்பதற்கு உற்சாகம் அதிகம். அதனால் ரோஹிலாவை கண்டிக்கவில்லை. ஒரு நாள் பாபா பகல் ஆரத்திக்கு பிறகு சொன்னார், நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஆட்டுவிப்பவன் நானே, எல்லாவற்றையும் படைத்து காப்பவன் நானே, உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை நினைக்கின்றானோ அவனுக்கு ஒரு துன்பமும் நேராது, எல்லாமே நான் என்று பகர்ந்தார். ஆகவே இதை வாசிப்பவர்கள் உலகப்பற்றை ஒழித்து பாபாவை நினைத்து உருகட்டும். வேறு சாதனைகளை நாடாமல் ஒரே தெய்வமாக பாபாவை கொண்டாடட்டும். பாபாவின் கதையை சிரவணம் செய்யட்டும். இதுவே அறியாமையை போக்கி நிம்மதி கிடைக்கச் செய்யும். பாபா எல்லோர் மனதிலும் புகுந்து நன்மையே செய்யட்டும். பாபா எல்லா காரியங்களையும் காகா சாஹிப் தீட்சித்தரை கலந்தாலோசித்தே செய்ய சொல்வார். காகா மிகவும் நல்லவர்.
அவர் வார்த்தைப்படி நடப்பது சேமத்தை கொடுக்கும் என்று அடிக்கடி பாபா சொல்வார். ஒரு பெரிய வக்கீலாக இருந்த போதிலும் காகா சாஹேப் பாபாவிடம் வாதத்தில் இறங்க மாட்டார். பாபாவிற்கு கடவுள் நாமத்தை கேட்பதற்கு உற்சாகம் அதிகம். பாபாவின் நாமஸ்மரணையில் எப்பொழுதும் தன்னை அர்ப்பணித்து வந்தார். பாபாவின் எதிரில் ஒரு சந்நியாசியாகவே வாழ்ந்து வந்தார். பாபாவும் தீட்சிதரை வாதா ஒன்று கட்டும்படி செய்து மகா சமாதி வரையில் சீரடியிலேயே காகா தீட்சித்தை வைத்திருந்தார். பாபா அவ்வப்போது சொல்லிய உபதேசங்களை குறிப்பெழுதி வைத்து பாபா மகா சமாதிக்கு பிறகு எல்லோருக்கும் சாய்லீலா புத்தகம் மூலம் எல்லாவற்றையும் அறிவித்தார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். இவ்வத்தியாயத்தின் கருத்து: பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாமலை போன்று நிலையற்ற பொருளே. பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும். உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே உதியை வழங்குகின்றேன். பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தாய் தந்தை மக்கள் யாவரும் உண்மையில் நம்முடையது அல்ல என்று உணர வேண்டும். இவ்வுலகத்திற்கு நாம் தனியாக வந்தோம், தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும். எதுவும் நிலையற்றது என்பதை உணருங்கள். உலகியல் வாழ்க்கையில் மூழ்கி அடிமையாகி விடக்கூடாது. அடிமைப்பட்டவர்களுக்கு முக்தி என்பது இயலாதது ஆகிவிடும். எனது பக்தர்கள் தவறும்படி விடமாட்டேன். இரவும் பகலும் அவர்களை பற்றியே நினைத்திருப்பேன் என்றார் பாபா. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.